வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிகவும் புனிதமான மறக்க முடியாத பயணத்தை தாங்க பார்க்க போறோம். அமுதாக்கா அவங்களுடைய உறவினர் இந்தியாவின் மிக புனிதமான நகரம் காசி செல்லும் ஆன்மீக பயணத்தை தாங்க பார்க்க போறோம். காசி யாத்திரை என்பது பலருக்கும் ஒரு கனவுங்க. இந்த ஜேர்னியில் காசி மட்டும் இல்லைங்க, வழியிலே விஜயவாடா, அயோத்தியா, சராயு நதி, புத்தகயா போன்ற பல புனிதமான இடங்களையும் நாம் பார்க்க போகிறோம். அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பார்க்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். இந்த ஜேர்னி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வெங்கல் வில்லேஜ்லேருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்ம அமுதாக்காவோட வில்லேஜ். ஸோ இங்கிருந்து அவருடைய உணவு கிளம்பிட்டாரு. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் ஏற சென்னை சென்ட்ரல், அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பிஸியான ரயில் நிலையமான சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு தாங்க போயிருந்தார். ஸோ அங்கேருந்து தான் காசி செல்லும் ட்ரெயினில் மிகுந்த உற்சாகத்தோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு லாங் ஜேர்னி, புதிய இடங்களை பார்க்கும் சந்தோஷம். ஸோ இந்த ஜேர்னி ஸ்டார்டிங்லேயே செம ஹாப்பி தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட்டு தரிசனமே விஜயவாடா கனகதுர்கா டெம்பிள் தாங்க. ட்ரெயின்லேருந்தே பியூட்டிஃபுல்லாக பார்க்க முடியுது. ஆந்திராவில் இருக்கும் விஜயவாடா சிட்டி தாங்க இப்போ வருது. அங்கு கிருஷ்ணா நதிக்கரையில் மிகவும் அழகாக இருக்கும் கனகதுர்கா அம்மன் கோவில் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ ட்ரெயின்லேருந்தே அந்த மலை மேல் இருக்கும் கோவிலை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுங்க. ஸோ ஸ்டார்டிங்கு அம்மனோட அருளோட பயணம் தொடர்கிறது. நெக்ஸ்ட்டு அயோத்தியா, ஸ்ரீராமர் பிறந்த புனித பூமிங்க. இந்த இடம் இங்கு முழுவதும் ராமாயண வரலாற்றை நினைவுபடுத்தும் இடமாகவே இருக்குங்க. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பிளேஸ் ராமாயண கதையை நினைவுபடுத்தும் ஒரு புனிதமான இடம்னே சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு புத்தகயா, இது உலகத்தில் மிகவும் புனிதமான ஆன்மீக இடங்களில் ஒன்றுங்க. இங்கு தான் கௌதம புத்தர் ஞானம் பெற்றார் என்பது வரலாறு. இங்கு இருக்கும் மகாபோதி கோவில் மற்றும் போதி மரம் உலகம் முழுவதும் இருந்து வரும் பக்தர்களை ஈர்க்குதுங்க. இந்த இடத்துல இருக்கும் அமைதி மனசுக்கு ஒரு வித்தியாசமான ஆன்மீக உணர்வை தருதுன்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. ஃபைனலி நாம் எதிர்பார்த்த காசி வந்து சேர்ந்துட்டோங்க. காசி என்பது இந்தியாவோட மிகவும் பழமையான நகரங்களில் ஒன்று. இங்கு இருக்கும் காசி விஸ்வநாதர் கோவில் சிவபெருமானின் மிகவும் பழமையான முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவபெருமான தரிசனம் செய்கிறாங்க. தென் காசியில் மிகவும் முக்கியமான இடங்களில் ஒன்று தான் இந்த மணிகர்ணிகா காட். இங்கு தான் பலரோட இறுதி சடங்குகள் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 24 மணி நேரமும் சுடுகாடு நெருப்பு அணையாமல் இருக்கும் என்று சொல்கிறாங்க. இந்து மதத்தில் காசியில் இறுதி சடங்கு நடந்தால் மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால் இந்த இடம் மிகவும் புனிதமானதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்க்குறது கங்கை ஆரத்தி. இந்த ஆரத்தி நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கை கரையில் கூடுவாங்க. அந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கும். சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆன இந்த ஜேர்னி விஜயவாடா, அயோத்தியா, புத்தகயா வழியாக இந்தியாவின் புனிதமான காசி நகரத்தில் நிறைவு பெறுதுங்க. இந்த ஜேர்னி ஒரு சாதாரண ட்ரிப் இல்லைங்க, ஒரு ஆன்மீக அனுபவம்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் வீடியோஸ்க்கு அமுதா தம்பி செந்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.